எல்லாருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 மூட்டை நெல் மூட்டை பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நஞ்சு போச்சுங்க. மழை தண்ணியில் அது நினைக்க சொல்ல மனசில் அவ்வளோ பெரிய வேதனையாக இருக்குது. அந்த நெல் பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணுறது விவசாயி எவ்வளோ பாடுபட்டிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே புரியும். ஏன்னா ஒவ்வொரு விவசாயி இது புரியும். தயவு செய்து சொல்கிறேங்க, நீங்கள் எதுக்காக செலவு பண்ணுறீங்க? விவசாயி உற்பத்தி பண்ணி போட்டுற அந்த கமிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு தகுந்த ஒரு கூடாரம் போட்டு கொடுங்க. ஒரு மேடா வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது தலை அமைச்சு கொடுங்க. தண்ணி கீழே போகிற அளவுக்கு ரெடி பண்ணி கொடுங்க. எதனாலனா ஒரு 50,000 மூட்டை நெல் வந்து வேஸ்டாக போகுதுன்னா அங்கே எவ்வளோ பெரிய பசியை வந்து போய்க்கிருக்கு. இன்னைக்கு அது இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு நினச்சி பாருங்க. அரிசியோட விலை எவ்வளோ கூடுன்னு சொல்லிட்டு மட்டும் சிந்திச்சு பாருங்க. 50,000 மூட்டை நெல்லை உற்பத்தி பண்ணுறதுக்கு விவசாயி எவ்வளோ கடனை உடனே வாங்கி நெல்லை உற்பத்தி பண்ணிருப்பான்னு சிந்திச்சு பாருங்க. ஏங்க சோறு கிடைக்காம நிறைய பேர் செத்துட்டு இருக்கானுங்க. ஆனா இங்க நாம விளைய வச்ச பொருள் எதுவுமே தண்ணியில போட்டு நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன நாட்டுல வாங்கிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்மளாம் தயவு செய்து சொல்றேன், கையெழுத்து கும்பிட்டு கேட்கிறேன். விவசாயிக்கு நஷ்டமாவது அளவுக்கு அந்த கமிட்டியில வந்து கொஞ்சம் எங்க சைடு கண்ணை திறந்து கூடரம் போட்டு கொடுங்க.